Hi friends, how are you? என் பேர் சபிஸ்ரீ. இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் எக்ஸஸ் 1.1. அதில் வந்து 5th 6th பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1லேருந்து 4 வரைக்கும் நான் சம்ஸ் கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க 5th சம்மும் 6th சம்மும் பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. Represent the following sets in set-builder form. First sum. Be the set of all cricket players in India who scored double centuries in one day internationals. இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் கொஸ்டின்ஸ். புக் எடுத்து Fifth sumல first B equal to the set of all cricket players in India who scored double centuries in one day internationals. Solution. The set of இருக்குல்ல, நீங்கள் இப்போ என்ன பண்ணுவோம், செட் பியூட்டர் ஃபார்மில் நம்ம மாற்றணும், கன்வெர்ட் பண்ணும் செட் பியூட்டர் ஃபார்மில். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு செட்டோட நேம் எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. செட் ப்ராக்கெட் போட்டோடனே எக்ஸ் சர்ச் தட் எக்ஸ். நீங்கள் எந்த சம்மாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு செட்டுக்கு நேம் கொடுத்துட்டு அதுக்கு செட் ப்ராக்கெட் போட்டு எக்ஸஸ் தட்டு எக்ஸ்ன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இந்த செட் ஆஃப்னு இருக்கும், அதை விட்டுட்டு கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எழுதிடுங்க. அதுதான் ஆன்சர். இஸ் ஆல் கிரிக்கெட் players in India who scored double centuries in one day internationals. இன்டர்நேஷ்னல்ஸ். அவ்வளோதான். செட் ப்ராக்கெட் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இதுதான் ஆன்சர். செகண்ட் சம். சி ஈக்குவல் டு 1/2, 2/3, 3/4 எக்ஸட்ரா. இது 1 2 3 1 2 3 இருக்குங்களா, இது வந்து நேராக 1 2 3 இருக்குன்னா இது நேச்சுரல் நம்பர். இது வந்து நேச்சுரல் நம்பரில் 1 1 ப்ளஸ் பண்ணி இதை போட்டிருக்காங்க கீழே. இது இப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து இப்போ வந்து நம்ம என்ன அதில் பார்க்கணும், ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபோர்த்து சம் இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஃபார்முலாவாக இருக்கிறத வந்து நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணோம். ஃபார்முலா இப்படி வந்து நம்ம இது மாதிரி பண்ணோம். இது மாதிரி இருக்கிறத நம்ம ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ வாங்க சொல்யூஷன் பண்ணலாம். சி ஈக்குவல் டு set bracket 1/2, 2/3, 3/4, etc. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நேம் C equal to
செட் ப்ராக்கெட் எக்ஸ் சச் தட் எக்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? 1 2 3 இதெல்லாம் என்னது? நேச்சுரல் நம்பர். அப்புறம் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் காமா n/n+1. எப்படி n+1 இது வந்து முடிச்சிடலாம். எப்படி n+1 போட்டிருக்கேன்னு கேட்கலாம். நேச்சுரல் நம்பர்னா என்ன? இப்போ நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம 1 சால்வ் பண்ணால் இப்போ 1 போட்டுக்கோங்க. இப்போ n+1 இங்கே இருக்குங்களா? என்னன்னா நேச்சுரல், அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். நேச்சுரல்னா 1, இங்கே 1 இருக்குது, ப்ளஸ் 1 1 + 1 2 ஆன்சர் வந்துருச்சுங்களா? அதே மாதிரி தான் இதே அப்புறமேட்டுக்கு இங்கே 1 போட்டிருக்கீங்க, அந்த இடத்துல 2 போட்டால் 3 கன்வெர்ட் ஆகும். 3 போட்டிங்கன்னா 4 கன்வெர்ட் ஆகும். 4 போட்டிங்கன்னா 5 கன்வெர்ட் ஆகணும். அப்படின்னா இங்கே வந்து 4/5 கன்வெர்ட் ஆகும். இப்படி தான் வந்துகிட்டே இருக்குங்க. இது ரொம்ப ஈஸி தான். அந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? தேர்டு சம். D equal to the set of all Tamil months in year. Third sum. D the set of all Tamil months in a year. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு வந்து நேம் கொடுங்க. சொல்யூஷன் நேம் D equal to bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. x such that set of-ன்னு எழுதக்கூடாது. is all Tamil months in a year. Is the answer. Fourth sum. E equal to the set of odd whole numbers less than 9. Questions எழுதுவோம். E equal to the set of odd whole numbers less than 9. Solution E equal to set bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. x such that the set of எழுதாம odd whole numbers less than 9. இதுதான் ஆன்சர். இப்போ வந்து இந்த சம் அவ்வளோதான். இப்போ 6th சம் பார்க்கலாம். Represent the following sets in descriptive form. இப்போ descriptive formக்கு நம்ம எழுதணும். P equal to January, June, July. இப்போ பாருங்க சொல்யூஷன். 6th sum. First P equal to January, June, July. இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து நேம்லாம் இது கொடுக்க தேவையில்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சம் எப்படின்னா இதுதான் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இதுதான் என்னது? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இது வந்து இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது மாதிரி இது வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ வந்து இது பேர் தான் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை செட் ஆஃப்னு எழுதணும்.
எந்த சம்மாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் ஃபார்ம் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து த செட் ஆஃப்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டினில் என்ன இருக்கோ அந்த ப்ராப்பராக எழுதிக்கலாம். இப்போ த செட் ஆஃப்னு எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸில் பார்க்கணும். ஜனவரி, ஜூன், ஜூலை, இது என்னது, இங்கிலீஷ் மந்த். த செட் ஆஃப் இங்கிலீஷ் months start the letter J. ஓகேங்களா. த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்ட் த லெட்டர்ஸ் J. ஓகேங்களா. இதுதான் இதோட ஆன்சர். பேர் கொடுத்துக்கோங்க. P = ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. செகண்ட் சம் Q = ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 7, 11, 13, 17, 19, 27, 29. Solution பேரு the set of இது என்னது, இது வந்து prime numbers. இது வந்து என்ன நம்பர்ஸ், இது வந்து prime numbers. prime numbers எதுலாம் prime numbers இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. prime numbers டேபிளில் அந்த டேபிளில் மட்டும்தான் வரும். ஒரே டேபிளில் வரது தான் prime numbers. 3, 5, 7, 11, 13, 17, 19, 27, 29, அப்புறம் 31, 32 வரும், 33 வரும், 34 வரும், 35 வரும், 36 வரும், 37. நீங்கள் வந்து இப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வந்து ஒரு டேபிளில் தான் வரும், 3 டேபிளில் மட்டும்தான் வரும். இது 5 டேபிள் மட்டும்தான் வரும், 7 டேபிளில் தான் வரும், 11, 13 எல்லாமே அந்த ஒரு டேபிளால் வர்றது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். 37 இருக்குது, எக்ஸட்ரா எனி போயிட்டே இருக்கோம். நம்ம வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 29 வரைக்கும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. 29 இதுதான். ஓகேங்களா. இதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் ப்ரைம் நம்பர்ஸ்னு. இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர், செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் 5 to 30. 5 to 29. Answer 5 to 21 இல்லை 31. ஓகேங்களா. 30 வந்து ஏன் 29 ஏன் போட்டு கிராஸ் பண்ணுறேன்னா 29 கொஸ்டின்லேயே இருக்குது, அது நான் போடக்கூடாது. த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 5 to 31 லெஸ் தென்னா 5யும் 31ம் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் இது எல்லாமே. 7, 11, 13, 17, 19, 23, 29. ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். இப்போ தேர்டு கொஸ்டின் போகலாம். R = X such that X belongs to n, X less than 5. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா. என்னன்னா நேச்சுரல், டபிள்யூனா ஹோல் நம்பர், ஜட்டுனா இண்டீஜர்ஸ். இப்போ சொல்யூஷன் R = ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. த
set of என்னன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுறீங்க the set of natural numbers less than 5 அதுதானே இருக்குது அதை எடுத்து எழுதிக்கோங்க the set of natural numbers less than 5 this answer understand ஆயிடுச்சா fourth sum s equal to x such that x is a consonant in English alphabet. Solution s equal to the set of English alphabetsலாம் வேறு எதுவுமே இல்லை இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் நம்ம எழுதிக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா ஓகேங்களா இங்கிலீஷ் ஆல்பபெட் ABCDEFGH அதான் ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடியது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இப்போ நம்ம அதை வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னா என்னன்னு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நம்ம வந்து ஆன்சர் அப்ளை பண்ண தேவையில்லை இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னா ஏபிசிடி தான் த செட் ஆஃப் இங்கிலீஷ் இன் கான்சனன்ட் அவ்வளோதான் ஆன்சர் இந்த சம் அவ்வளோதான்